இப்போ அட்டல் பென்ஷன் யோஜனான்னு ஒன்று இருக்குது. அண்ட் தென் அதுக்கப்புறம் நார்மல் என்பிஎஸ்லேயே பென்ஷன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஏதாவது பென்ஷன் பிளானில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணினாங்கன்னா மேக்ஸிமம் 1.5 lakhs. அதுவும் ஏடிசி வரம்புக்குள்ளார தான் வரும். ஸ்டாண்டர்ட் வருமானம் இல்லாதவங்க என்ன செய்யலான்னா, அவங்க ஓல்ட் ரெஜிம் ஆஃப் பண்ணாங்கன்னா தே கேன் வெயிட் until 5 lakhs. வேறு ஏதாவது சேரிட்டிக்கு நீங்கள் பே பண்ணிங்கன்னா ஒவ்வொரு சேரிட்டிக்கும் ஒரு பர்சன்டேஜ் இருக்கும். அதனால தான் பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் அந்த மாதிரி ரிலீஃப் ஃபண்டெல்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறீங்களா? ரிலீஃப் ஃபண்டு தராங்க, ஆனால் யாருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். டொனேஷன் தந்தாலும் தர்றதுக்கு முன்னாடி அந்த சேரிட்டி கிட்ட ஃபார்ம் 10BE உங்களால் தர முடியுமான்னு கேளுங்க. அவங்களால தர முடியும் அப்படின்னு சொன்னால் அந்த சேரிட்டிக்கு டொனேஷன் தாங்க, இல்லாட்டி அந்த சேரிட்டிக்கு டொனேஷன் தரவே தராதிங்க. செக்ஷன் இங்கிறது நம்மளுடைய செக்ஷன் 24க்கு அடிஷ்னலாக இருக்கிறது. ஸோ எக்ஸ்ட்ரா 50,000 பேஸ்ட் ஆன் சர்டன் கண்டிஷன்ஸ். உங்களுடைய அந்த வீட்டு லோன் வந்து அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் மீட் பண்ணிச்சுன்னா தாராளமாக இதில் உங்களுக்கு எக்ஸம்ஷன் கிடைக்கும். ஸோ மேக்ஸிமம் 50,000. ஃப்ரீலான்சிங் ஜாப்ஸ் பற்றி நிறைய பேர் கேட்டுட்ருப்பாங்க. ஃப்ரீலான்ஸை பொறுத்தவரையில் எப்படி நம்ம டேக்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு நிறைய கேட்பாங்க. இன்றைக்கி முழுக்க ஃப்ரீலான்சர்ஸாக ஒர்க் பண்ணுறவங்க எப்படி அவங்களுடைய டேக்ஸை ஃபைல் பண்ணலாம், அவங்களுக்கு என்னென்ன எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பேசலாம் சார். ஓகே. இப்போ ஒருத்தர் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணலை, எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணலை, அவர் மல்டிபிள் ஜாப்ஸ் பார்க்குறாரு. ஒரு 5 ஜாப் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுடைய இன்கம் அப்படின்றது இயர்லியாக பார்த்தோம்னா ஒரு 15 lakhs இருக்குது. இந்த சினாரியோவில் அவர் எவ்வளோ டேக்ஸ் கட்டணும்? இப்போ ஃப்ரீலான்சிங்னு பார்த்தீங்கன்னா 2 வகை இருக்குது. ஒன்று ஃபாரின் கரன்சியில் வாங்குறவங்க, இந்தியன் கரன்சியில் வாங்குறவங்க. ஸோ இப்போ ஃபாரின் கரன்சியில் வாங்கினாங்க அப்படின்னு சொன்னால் டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிஸ்க்கும் இந்தியா போட்டிருக்காங்க. இந்த மாதிரி கண்ட்ரிஸோட அவங்க டாலர்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஃபாரின் கரன்சிலையோ வாங்கி அங்கே அவங்க டேக்ஸ் கட்டியிருந்தாங்கன்னா இந்தியாவில் அவங்க டேக்ஸ் கட்ட வேண்டிய தேவையில்லை. பிகாஸ் ஆஃப் த DTAA, டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட். இப்போது இந்தியன் ருப்பீஸ்லேயே இப்போ ஃபாரின் எம்ப்ளாயரு டைரெக்டாக அவருக்கு இந்தியன் ருப்பீஸ்லேயே அவர் க்ரெடிட் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அங்கே டேக்ஸு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் தென் we have to pay tax in India. இப்போது 15 lakhs அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 விதமாக இருக்குது. ஓல்ட் ரேட் ரெஜிம் இருக்குது, அதுக்கப்புறம் நியூ ரெஜிம் இருக்குது. இப்போது 15 lakhs அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய HRA, அதாவது ஒரு நார்மல் எம்ப்ளாயிக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கோ அது எல்லாமே ஃப்ரீலான்சிங்க்கும் இருக்குது. பிகாஸ் தே ஆர் ஆல்சோ எம்ப்ளாயர்ஸ் பட் ஃபார் அ மல்டிபிள் பீப்புள் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நமக்கு கம்பெனிஸ் TDS பிடிச்சிருவாங்க. அதுக்கு பிறகு நம்ம இன்கம் டிக்ளரேஷன் ஃபைல் பண்ணுவோம். அதுக்கு பிறகு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவோம். தேவைன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா ரீஃபண்ட் நம்ம எடுப்போம். ஃப்ரீலான்சர்ஸ் பொறுத்தவரையில் செக்ஷன் 80Cயில் உங்களுக்கு என்னென்ன எக்ஸம்ஷன் இருக்குது? 80Cயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 lakhs வரைக்கும் மேக்ஸிமம். அதே பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், இன்சூரன்ஸ் ப்ரீமியம், அதாவது டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ரீமியம், அப்புறம் சுகன்யா சம்ரித்தி, மியூச்சுவல் ஃபண்டு, அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ் இன்சூரன்ஸு, இது எல்லாமே சேர்த்து இன்க்ளூடிங் NPS, இது எல்லாமே சேர்த்து அவங்களுக்கு 1.5 lakhs தான் மேக்ஸிமம். இதே தான் நார்மல் எம்ப்ளாயீஸ்க்கும் அந்த எலிஜிபிலிட்டி இருக்கும். இதில் எந்த சேஞ்சுமே கிடையாது. இப்போ ELSS, யூலிப், FD, அப்புறம் டியூஷன் ஃபீஸ், இது எல்லாமே அவங்களுக்கு எல்லாமே இட்ஸ் அப்ளிகபிள். ஆமாம், எல்லாமே இட்ஸ் அப்ளிகபிள் டு த மேக்ஸிமம் லிமிட் ஆஃப் 1.5 lakhs. இப்போ செக்ஷன் 80CCCயில் என்னென்ன எக்ஸம்ஷன் உங்களுக்கு அப்ளிகபிள் சார்? இப்போ அவங்க ஏதாவது பென்ஷன் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா, இப்போ அட்டல் பென்ஷன் யோஜனான்னு ஒன்று இருக்குது. அண்ட் தென் அதுக்கப்புறம் நார்மல் என்பிஎஸ்லேயே பென்ஷன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஏதாவது பென்ஷன் பிளானில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணினாங்கன்னா மேக்ஸிமம் 1.5 lakhs. அதுவும் ஏடிசி வரம்புக்குள்ளார தான் வரும். இப்போ செக்ஷன் 80CCDயில் என்னென்ன எக்ஸம்ஷன் அவங்களுக்கு கிடைக்கும்? 80CCDயில் உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பென்ஷன் ஸ்கீம்ஸ், அதாவது என்பிஎஸ்சில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 80CCDயில் நீங்கள் மேக்ஸிமம் யூ கேன் இன்வெஸ்ட் 1.5 lakhs. ஸோ அந்த 1.5 lakhs தான் இந்த இதிலே வரும். அதாவது சாப்டர் 6A அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சாப்டர் 6Aக்குள்ளார தான் இந்த 80CCD இது எல்லாமே சேர்ந்து வரும். மொத்த லிமிட் இட் கம்ஸ் டு 2 lakhs. அதாவது 80Cயில் வர்றது எல்லாமே, அதாவது 80CCE அந்த ஃபஸ்ட்டு 3 லெட்டர்ஸை பார்த்தீங்கன்னா 80Cன்னு வரும். அந்த செக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 lakhs. அது இல்லாமல் 80CCDயில் தனியாக உங்களுக்கு 50,000
என்பிஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுறது. இந்த நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் என்பிஎஸை பொறுத்தவரையில் அவங்க வந்து போஸ்ட் ஆஃபீஸில் தான் பண்ணணுமா இல்லை வேறு எங்கேயுமே வேணாலும் பண்ணிக்கலாமா? எங்கே வேணால் பண்ணிக்கலாம். இப்போது நார்மலாக நீங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, இல்லை டிமேட் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, நீங்கள் அதில் போய் லாகின் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு என்பிஎஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். ஸோ என்பிஎஸ் இஸ் அ வாஸ்ட் சப்ஜெக்ட், அதை நாம் இன்னொரு நாளைக்கு பேசலாம். ஸோ அவங்க ஜஸ்ட் தே ஹவ் டு கிளிக் தி ஆப்ஷன்ஸ், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அவங்களுக்கு தேவையோ அது எல்லாமே ப்ரொவைட் பண்ணிவிட்டு கேஒய்சி முடிச்சுட்டு மினிமம் 500 ரூபா டெபாசிட் அவங்க ஃபஸ்ட் டைம் பண்ணணும். அதை பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு என்பிஎஸ் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். வித்தின் என்பிஎஸ் மொத்தம் 10 சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் வச்சுருக்காங்க. அந்த 10 சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் தான் என்பிஎஸ் அக்கௌண்ட்டை மேனேஜ் பண்ணி ஆகும். இதுதான் ரூல். அதுக்குள்ளார தே கேன் செலக்ட் விச் எவர் சர்வீஸ் ப்ரொவைடர் தே வாண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இருக்கீங்க, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, என்பிஎஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளார போய் அந்த 10 சர்வீஸ் ப்ரொவைடரில் ஸ்டேட் பேங்க் இருக்காங்க, தென் ஐசிஐசிஐ இருக்காங்க, இந்த மாதிரி நீங்கள் வேறு எதுவாக இருந்தாலும் யூ கேன் செலக்ட். செக்ஷன் 80 சிசிஜியில் வந்து என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது? ஃப்ரீலான்சர்ஸ் பொறுத்தவரையில் எதெல்லாம் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷனாக பார்க்கலாம்? 80 சிசிஜியில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட சேவிங் ஸ்கீம் இருக்கு இல்லையா, ஈக்விட்டி ரிலேட்டட், அதாவது மார்க்கெட்டில் சந்தையில் அவங்க பணத்தை போட்டு அதை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மியூச்சுவல் ஃபண்டு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் அவங்க 25,000 வரைக்கும் மேக்ஸிமம் இன்வெஸ்ட் பண்ணி. இப்போ நம்ம நார்மலாக ஒரு எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணக்கூடியவர் எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாமோ அதே அப்ளிகபிள் தான் ஃப்ரீலான்சர். ஆமாம், ஒரு வித்தியாசமும் கிடையாது ஃப்ரீலான்சருக்கு. ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா, எம்ப்ளாயீஸ்க்கு வந்து மாதம் அவங்களோட சேலரியிலேருந்து இன்கம் டேக்ஸை எடுத்து டைரெக்டாக அந்த கம்பெனியை பே பண்ணிடுவாங்க. வேறஸ் ஃப்ரீலான்சர்ஸ் வந்து இதையே ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் தே ஹாவ் டு டூ இட் பை தட் தெம்செல்ஸ். அவங்க வந்து இந்த வருஷத்துக்கான டேக்ஸ் எவ்வளோன்னு அவங்களே அப்ராக்சிமேட்டாக கேல்குலேட் பண்ணி ஒவ்வொரு குவார்ட்டர் எண்டுலேயும் ஏப்ரல் மே ஜூன், அதாவது ஜூன் மாதம் எண்டில் அந்த 3 மாத சம்பளத்துக்கு, அதாவது ஒரு வருஷத்துக்கான டேக்ஸில் இந்த 3 மாத சம்பளத்துக்கு எவ்வளோங்கிறத பார்த்துட்டு தே ஹாவ் டு பே இட் அஸ் அன் அட்வான்ஸ் டேக்ஸ். இப்போ ஒரு எம்ப்ளாயி அப்படின்னா அவருக்கு வந்து மந்த்லி ஒரு ஃபிக்ஸ்டு சேலரி இருக்கும், அது வந்து கம்பெனி டிடிஎஸ் பிடிச்சி அவங்க வந்து கட்டுவாங்க. இப்போ ஒரு ஃப்ரீலான்சர் அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு சீக்வன்சஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்றது இருக்காது. ஒரு மந்த் நல்லா இருக்கும், இன்னொரு மந்த் வந்து அவங்களுக்கு வந்து பெருசாக வந்து ஈவெண்ட்ஸ் இருக்காது, இல்லை வந்து ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு ஜாப் இருக்காது. அப்படின்றப்ப அதில் ஃப்ளக்சுவேஷன்ஸ் கேட்டகரியெல்லாம் இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறாரு? இப்போ இந்த மாதிரி நிரந்தர, அதாவது ஒரு ஸ்டிப்புலேட்டட் வருமானம், அதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் வருமானம் இல்லாதவங்க என்ன செய்யலான்னா, அவங்க ஓல்ட் ரெஜிம் ஆப் பண்ணாங்கன்னா தே கேன் வெயிட் அன்டில் 5 lakhs. ஒரு 5 லட்சம் சம்பாதிக்கிற வரைக்கும் தே கேன் வெயிட் வித்தவுட் பேயிங் எனி டேக்ஸஸ். இப்போ அந்த 5 லட்சம் தாண்டிடுச்சு அப்படின்னு சொன்னால் தென் தி ஹவ் டு ஆப்ட் ஃபார் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு, சரி அடுத்து நியூ ரெஜிம் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. சரி 5 லட்சம் வரைக்கும் பார்க்குறாங்க, சேலரி இன்க்ரீஸ் ஆகுது, ஓகேப்பா நான் வந்து ஓல்டு ரெஜிமில் இல்லை, நான் வந்து நியூ ரெஜிமுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நியூ ரெஜிமுக்கு அவங்க போயிடுறாங்க. தென் அன்டில் 7 lakhs இட்ஸ் நாட் taxable. தென் 7 lakhs தாண்டி அந்த நியூ ரெஜிமில் எவ்வளோ இன்க்ரீஸ் இருக்கோ அதுக்கான டேக்ஸ் ஸ்லாபை பொறுத்து அவங்க அந்த அட்வான்ஸ் டேக்ஸை பே பண்ணிக்கிட்டே வரணும். அட் தி எண்ட் ஆஃப் த இயர் ஆனுவல் சேலரியை ஃபுல்லாகவே அவங்க கால்குலேட் பண்ணி கம்மியாக பே பண்ணியிருந்தாங்கன்னா தே ஹவ் டு பே சம் அடிஷ்னல் டேக்ஸ் வைல் ஃபைலிங். இல்லைன்னா அதிகமாக பே பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ், பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, தென் அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்த பர்ச்சேஸ் ஆர்டர் ஆர் இன்வாய்ஸு, இது எல்லாத்தையுமே வச்சு தே கேன் கெட் ரீஃபண்ட். செக்ஷன் 80D வந்து என்ன எக்ஸம்ஷன் இருக்குது? 80Dயில் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கான எக்ஸம்ஷன். அதாவது ஒரு ஃபேமிலி நான் சீனியர் சிட்டிசன், ஒரு ஹஸ்பண்ட், ஒய்ஃப் அண்ட் கிட்ஸ், அவங்க வந்து யாருமே சீனியர் சிட்டிசன் இல்லை அப்படின்னு சொன்னால் 25,000 ப்ளஸ் 5,000 ஃபார் டெஸ்டிங், மெடிக்கல் டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறாங்க இல்லையா, ஸோ அதுக்கு 5,000. இப்போ பேரண்ட்ஸு நான் சீனியர் சிட்டிசனாக இருந்தால் 25,000 ப்ளஸ் 5,000, சிட்டிசனாக இருந்தால் 50,000 ப்ளஸ் 5,000. ஸோ இதுதான். ஸோ 75,000 இஸ் அ மேக்ஸிமம் லிமிட் ஃபார் ப்ரீமியம், 5,000 மேக்ஸிமம் லிமிட். நம்ம மெடிக்கல் டெஸ்ட் எடுத்தால் அதுக்கு வந்து 5,000 இஸ் அ மேக்ஸிமம் லிமிட். நெக்ஸ்ட்டு செக்ஷன் 80DD
அதுனா என்ன? அதில் என்னென்ன எக்ஸம்ஷன்ஸ்லாம் கிடைக்குது? செக்ஷன் 80 டிடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போது நம்ம வீட்டில் யாராவது இப்போ நாமளோ இல்லை நம்ம வீட்டில் யாராவதோ இஃப் தே ஆர் ஹேவிங் அ டிசபிலிட்டி பீயிங் ஃபிசிக்கல் ஆர் மென்டல், ஸோ பேஸ்ட் ஆன் தி அதாவது அந்த டிசபிலிட்டி வந்து எவ்வளோ சீரியஸ் அப்படிங்கிறது ஒரு கவர்மெண்ட் டாக்டர் வந்து சர்டிஃபை பண்ணணும். அது சிவியர் டிசபிலிட்டியா இல்லை நார்மல் டிசபிலிட்டி அப்படின்னு பர்சன்டேஜ் வைஸ் பார்ப்பாங்க. அந்த பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது சிவியர் டிசபிலிட்டி அப்படின்னு சொன்னால் 1.25 lakhs யூ கேன் கிளைம் ஃபார் தேர் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ். இப்போ நார்மல் டிசபிலிட்டி அப்படின்னு சொன்னால் 75,000 இஸ் அ மேக்ஸிமம். செக்ஷன் 80Gயில் வந்து என்னென்ன எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது? இதுதான் முக்கியமாக பேசப்பட வேண்டியது. ஏன்னா லாஸ்ட் இயர் அந்த ப்ராசஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ ஏதாவது நீங்கள் டொனேஷன் பே பண்ணிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு சேரிட்டிக்கோ இல்லை சீஃப் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்டு இல்லை ஃப்ளட் ரிலீஃப் இந்த மாதிரி கவர்மெண்ட் சார்ந்த சேரிட்டிஸ்க்கு நீங்கள் பே பண்ணிங்கன்னா 100% எக்ஸம்ஷன். நீங்கள் எவ்வளோ பே பண்ணுறீங்களோ அது ஃபுல்லாகவே எக்ஸம்ப்ட். இப்போ வேறு ஏதாவது சேரிட்டிக்கு நீங்கள் பே பண்ணிங்கன்னா ஒவ்வொரு சேரிட்டிக்கும் ஒரு பர்சன்டேஜ் இருக்கும். அதனால தான் பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் அந்த மாதிரி ரிலீஃப் ஃபண்டெல்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறீங்களா? ரிலீஃப் ஃபண்டு தராங்க, ஆனால் யாருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ சம்பாரித்த காசுலேருந்து அவங்களே ஒரு சேரிட்டி வச்சுருப்பாங்க. எந்த பணக்காரரை பார்த்தாங்கனாலும் ஏதாவது ஒரு சேரிட்டி ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ அதில் ஒரு 50% இல்லை 75% அவங்களுக்கு ரிலீஃப் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸில் பில் கேட்ஸாக இருக்கட்டும் இல்லை மார்க் ஜக்கர்பர்காக இருக்கட்டும், எந்த பணக்காரங்களும் ஒரு சேரிட்டி வச்சுருப்பாங்க. பில் கேட்ஸ் ஃபவுண்டேஷன், மார்க் ஜக்கர்பர்க் ஃபவுண்டேஷன். இங்கே இருக்கிற வருமானத்தை, அவங்க கம்பெனியில் வர வருமானத்தை அதை அப்படியே எடுத்து சேரிட்டிக்கு மாற்றிடுவாங்க. அதை சேரிட்டிக்கு மாற்றினா அந்த சேரிட்டியில் அவங்களுக்கு 0% டேக்ஸ். ஸோ இந்த மாதிரி வர்ற வருமானத்தை அப்படியே எடுத்து சேரிட்டியில் மாற்றுறதுனால இங்கே கம்பெனியில் சேரிட்டிக்கு தந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எனக்கு 0 ரெவென்யூ 0 லாபம் அப்படின்னு இங்கே காமிச்சிருவாங்க. ஸோ 0 டேக்ஸு. இங்கே சேரிட்டிக்கு வந்தோடனே இந்த பக்கம் சேரிட்டியில் வர்றதுனால அந்த சேரிட்டிலேருந்து பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டு, வாங்குகிற பொருள் எதுக்குமே டேக்ஸ் இல்லாதனால அந்த மாதிரி. இப்போ இந்தியன் நடிகர்களை பார்த்தீங்கன்னாலும் நிறைய பேர் சேரிட்டி வச்சுருக்காங்க. ஸோ அதில் ரிலீஃப் ஃபண்டெல்லாம் கொடுக்குறது எல்லாமே வந்து டேக்ஸ் எக்ஸம்ஷனுக்காக தான் மேக்ஸிமம். அதில் ஒரு சில பேர் தாராளமாக பண்ணுறாங்க, நிஜமாகவே சேரிட்டி பண்ணுறாங்க என்ன தான். பட் த பேஸ் இஸ் சேவிங் டேக்ஸ். 80Gயில் இப்போ நீங்கள் வந்து யாருக்கு டொனேஷன் தர்றீங்களோ, இப்போ கவர்மெண்ட்டுக்கு தந்தீங்கன்னா எந்த டாக்குமெண்ட்டுமே நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நார்மல் சேரிட்டிக்கு ஏதாவது தந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ டொனேஷன் தர்றீங்களோ அதில் கேஷ் லிமிட் வந்து 2,000 ரூபா தான் மேக்ஸிமம். அந்த 2,000க்கு மேலே நீங்கள் எத்தனை லட்சம் நீங்கள் கேஷாக தந்தாலும் அந்த 2,000 தான் கவர்மெண்ட் எடுத்துப்பாங்க. இப்போ வந்து செக்காவோ இல்லை டிராஃப்டாவோ இல்லை பேங்க் ட்ரான்ஸ்ஃபராகவோ நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் பேன் நம்பரை நீங்கள் தருவீங்க. அந்த சேரிட்டி அதை வாங்கி இன்கம் டேக்ஸ் வெப்சைட்டில் இந்த பேன் நம்பர் வச்சுருக்கிறவர் இவ்வளோ அமௌண்ட்டு எனக்கு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அதை அப்லோட் பண்ணிவிட்டு ஃபார்ம் 10BE அப்படின்னு ஒன்று டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு தரணும். அப்போ தான் அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும். ஒரு இது வந்தோடனே இந்த பக்கம் உங்கள்கிட்ட வந்ததும் நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்பொழுது ஒவ்வொரு ஃபார்ம் 10BEக்கும் ஒரு யூனிக் நம்பர் இருக்கும். அந்த யூனிக் நம்பரை நீங்கள் போட்டால் தான் இட் வில் அக்செப்ட். அந்த யூனிக் நம்பர் போடலைன்னா நீங்கள் எவ்வளோ டொனேஷன் தந்தாலும் இட் இஸ் ஆஃப் நோ யூஸ். ஸோ இந்த வவுச்சரில் வந்து டொனேஷன்லாம் வவுச்சரில் டொனேஷன் அதெல்லாம் இப்போ கணக்கு இல்லை. இந்த டொனேஷனை நிறைய பேர் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் தேவர் மிஸ்யூஸிங் இட், ப்ரொடியூசிங் ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால கவர்மெண்ட்டு இந்த மாதிரி வச்சுட்டாங்க. ஸோ நீ ஐடி சைட்டில் அப்லோட் பண்ணி உன் பேன் நம்பர் மேட்ச் ஆகணும். தென் நீ அதை ஐடிஆர் ஃபைல் பண்ணும்பொழுது நான் தர்ற ரெசிப்ட்டு ஃபார்ம் 10BEயில் இருக்கிற யூனிக் நம்பரு அதுவும் இதையும் சிஸ்டம் மேட்ச் பண்ணினா தான் அது அக்செப்டே பண்ணும். ஸோ யார் டொனேஷன் தந்தாலும் தர்றதுக்கு முன்னாடி அந்த சேரிட்டி கிட்ட ஃபார்ம் 10BE உங்களால் தர முடியுமான்னு கேளுங்க. அவங்களால தர முடியும் அப்படின்னு சொன்னால் அந்த சேரிட்டிக்கு டொனேஷன் தாங்க, இல்லாட்டி அந்த சேரிட்டிக்கு டொனேஷன் தரவே தராதீங்க. 2வது ஃபேக் டாக்குமெண்ட்டு, இதுக்கு சேரிட்டி டொனேஷன் தந்த வவுச்சர் அது இதுன்னு ரெடி பண்ணாதீங்க. இட் ஓன்ட் ஒர்க். கவர்மெண்ட் ரிஜிஸ்டர்டு சேரிட்டபிள் ட்ரஸ்டாக? எஸ், கவர்மெண்ட் ரிஜிஸ்டபிள் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்.
அப்படி இருக்கணும். ஸோ ஃபேக் டாக்குமெண்ட் மாதிரி யாராவது சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சேரிட்டிக்கு தந்த அப்படின்னு ரெடி பண்ணி தந்தீங்கன்னா அதை பார்த்ததுமே திஸ் சிஸ்டம் வில் சென்ட் யூ அ கிளாரிஃபிகேஷன் நோட். இது யாருக்கு தந்த, எப்படி தந்த, இது ரைட்டா, ஃபார்ம் 10BE எங்க, இது எல்லாத்தையுமே கேட்டு அது ஒரு என்கொயரி மாதிரி நீண்டுக்கிட்டே போகும். ஸோ அந்த வலையில் சிக்காதீங்க. செக்ஷன் 80E என்னென்ன எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது சார்? 80E உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் எஜுகேஷனல் லோன். இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸு எஜுகேஷனல் லோன் வாங்கி தான் படிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எஜுகேஷன் லோன் அவங்க வாங்கி படிக்கும்பொழுது அவங்க படிப்பை முடிச்சுட்டு வேலைக்கு சேர்ந்த அப்புறம் தான் அவங்க கடன் அடைக்கவே ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பை த டைம் தே ஜாயின் த ஜாப் அவங்க எவ்வளோ லோன் வாங்கினாங்களோ அந்த அமௌண்ட் அப்படியே டபுள் ஆகிடும். அந்த வட்டியெல்லாம் சேர்ந்து அக்யூமுலேட் ஆகி இட் பிகம்ஸ் டபுள். ஸோ ஒவ்வொரு வருஷமும் இஎம்ஐயில் வட்டி எவ்வளோ கட்டுறாங்களோ அது வந்து மேக்ஸிமம் யூ கேன் கிளைம் இட் எஸ் அன் எக்ஸப்ஷன். தெர் இஸ் நோ அப்பர் லிமிட். 7 லட்சமாக இருந்தாலும் சரி, 10 லட்சமாக இருந்தாலும் சரி, தெர் இஸ் நோ அப்பர் லிமிட். இது ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் இப்போ என்னை போல் வேலை செய்கிறவங்க எல்லாமே நிறைய பேர் IIM, இந்தியன் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் சேருவாங்க. இந்த மாதிரி இந்தியாவோட ப்ரீமியர் இன்ஸ்டியூட்டில் இருக்க கோர்ஸ் எல்லாம் மினிமம் 30 லட்சம் ஒரு கோர்ஸு. ஸோ இந்த 30 லட்சத்துக்கு அவங்க லோன் வாங்குவாங்க. அந்த லோன் வாங்கி அவங்க அடைக்க ஆரம்பிக்கும் பொழுது இந்த வட்டிக்கான எக்ஸம்ஷனை தாராளமாக அவங்க வாங்கிக்கலாம். இந்த வட்டி வந்து எவ்வளவு இருந்தாலும் 7 லட்சமோ 8 லட்சமோ 10 லட்சமோ இருந்தாலும் இட் வில் பி எக்ஸம்டட் ஃப்ரம் டேக்ஸ். இதுக்கு அப்பர் லிமிட்டே கிடையாது. இப்போ செக்ஷன் இயை பற்றி பேசணும். செக்ஷன் இன்னு ஒன்று இருக்குது. குறிப்பாக வந்து ரெசிடென்ஷியல் லோன் வாங்குறதுக்காக அந்த எக்ஸம்ஷன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் என்ன சார்? செக்ஷன் இங்கிறது நம்மளுடைய செக்ஷன் 24க்கு அடிஷ்னலாக இருக்கிறது. ஸோ எக்ஸ்ட்ரா 50,000 பேஸ்ட் ஆன் சர்டன் கண்டிஷன்ஸ். உங்களுடைய அந்த வீட்டு லோன் வந்து அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் மீட் பண்ணிச்சுன்னா தாராளமாக இதில் உங்களுக்கு எக்ஸம்ஷன் கிடைக்கும். ஸோ மேக்ஸிமம் 50,000. ஸோ செக்ஷன் 24ல் 2 லட்சம், செக்ஷன் இஇயில் 50,000. 80EA பார்த்தீங்கன்னா 1 ஏப்ரல் 2019 டு 31 மார்ச் 2022 இந்த வருஷத்துக்குள்ளார நீங்கள் வீடு வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு 1.5 lakhs வரும். எக்ஸம்ஷன் வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் ஹவுசிங் லோன் கட்டுறீங்க இல்லையா வட்டி, ஸோ அந்த வட்டியில் செக்ஷன் 24ல் ஒரு 2 லட்சம் உங்களுக்கு எக்ஸம்ஷன் நார்மலாக வரும் நீங்கள் எந்த வருஷம் நீங்கள் வீடு வாங்கியிருந்தாலும். ஸோ 2019 டு 22 வாங்கியிருந்தீங்கன்னா செக்ஷன் இஏவும் அப்ளை ஆகும். ஸோ செக்ஷன் 24ல் 2 லட்சம், இஏல ஒரு 1.5 லட்சம், சேர்த்து 3 லட்சம். ஒன்று 24 + 80EE வரும், இல்லாட்டி 24 + 80EEA வரும். இது 3 சேர்ந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இதுக்கு தேவை அந்த பேங்க்கோட ஸ்டேட்மெண்ட்டு, இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ். சார் இப்போ டு சம்மப் வந்து செக்ஷன் 80C, செக்ஷன் 80CCC, செக்ஷன் 80CCD, செக்ஷன் 80CCF, செக்ஷன் 80CCG இந்த 5 செக்ஷன்ஸுமே வந்து டுகெதராகவே 1,50,000 வரையும் தான் நம்ம வந்து எக்ஸம்ஷன் சாப்டர் 6A இது எல்லாமே சாப்டர் 6A வரும். அதில் 80Cயில் இருக்க 1.5 lakhs ப்ளஸ் 80CCD NPS அதில் இன்னொரு 50,000. ஸோ 2 லட்சம் தான் மேக்ஸிமம். இப்போ செக்ஷன் 80Dயில் வந்து இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸை பற்றி நம்ம பேசணும். அதில் எக்ஸம்ஷன் இருக்குது அப்படின்னு. ஹெல்த் இன்சூரன்ஸை பொறுத்தவரையில் எவ்வளோ எக்ஸம்டடாக நம்ம எடுத்துக்கலாம்? அதான் சொன்னல 75,000 இஸ் அ மேக்ஸிமம். அது நம்ம சீனியர் சிட்டிசனா நான் சீனியர் சிட்டிசனாங்கிறத பொறுத்து மாறுபடும். அதே மாதிரி நம்ம பேரண்ட்ஸ் சீனியர் சிட்டிசனா நான் சீனியர் சிட்டிசனா அப்படின்னு பொறுத்து மாறுபடும். நான் சீனியர் சிட்டிசன்னா உங்களுக்கு 25,000, உங்கள் பேரண்ட்ஸ் நான் சீனியர் சிட்டிசன்னா உங்கள் பேரண்ட்ஸுக்கு 25,000. நீங்கள் நான் சீனியர் சிட்டிசனாக இருந்து உங்கள் பேரண்ட்ஸ் சீனியர் சிட்டிசனாக இருந்தால் 75,000, உங்களுக்கு 25, உங்கள் பேரண்ட்ஸுக்கு 50. இது இல்லாமல் ஏதாவது மெடிக்கல் டெஸ்ட் ஏதாவது நீங்கள் பண்ணிங்கன்னா 5,000, உங்களுக்கு 5,000, உங்கள் பேரண்ட்ஸுக்கு 5,000 வரைக்கும் யூ கேன் கிளைம். இப்போ செக்ஷன் 80DDயில் வந்து 1,25,000 வரையும் நம்ம டிசபிலிட்டி கேட்டகரியில் வந்து நம்ம எக்ஸம்டட் எடுக்க முடியும் அப்படின்னு பேசணும். இட் ஹாஸ் டு பி சர்டிஃபைட் பை அ கவர்மெண்ட் டாக்டர். ப்ரைவேட் டாக்டர்
தந்தால் அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதே மாதிரி செக்ஷன் 80Gயில் வந்து 100% டிடெக்ஷன் இருக்குது. ஆனால் வந்து கவர்மெண்டால் ரெக்கக்னைஸ்டான சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி பேசணும். 100% வந்து கவர்மெண்ட்டோட ட்ரஸ்ட்டுகளுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள். இப்போ பிரைம் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்டு, அப்புறம் சீஃப் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்டு, இந்த மாதிரி ஃபண்டுக்கெல்லாம் நீங்கள் தரும்போது யூஆர் அப்ளிகபிள் ஃபார் 100%. கவர்மெண்ட் அப்ரூவ்டு சேரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 50 to 75% தான் மேக்ஸிமம். ஸோ அதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு. இப்போ செக்ஷன் 80Eயில் வந்து எஜுகேஷன் லோன்ஸுக்கு எவ்வளோ எக்ஸம்ப்டட்? தெர் இஸ் நோ லிமிட், அதுக்கு லிமிட்டே கிடையாது. இப்போ ரெசிடென்ஷியல் லோனை பொறுத்தவரையில் 50,000 வரை எக்ஸம்ப்டடா? 50,000 செக்ஷன் 80EEயில். அது இல்லாமல் செக்ஷன் EEAயில் இன்னொரு 2 லட்சம், இன்னொரு 1.5 lakhs பேஸ்ட் ஆன் தி கண்டிஷன்ஸ் மெட். அதாவது இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் வரைக்கும் நீங்கள் வாங்கியிருக்கணும். இல்லாட்டி இத்தனை ஸ்கொயர் ஃபீட் 648 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 958 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் உங்கள் வீடு இருக்கணும். இந்த வீட்டோட வேல்யூ வந்து 45 லட்சத்துக்கு கம்மியாக இருக்கணும், ரெஜிஸ்டர்டு வேல்யூ. ஸோ இது 3 மெட்டானால் தான் உங்களுக்கு CC 80EEA வரும். ஓவராலாக ஒரு ஃப்ரீலான்சர் எவ்வளோ எக்ஸம்ஷன் எடுக்கலாம்? சாப்டர் 6Aல 2 லட்சம், செக்ஷன் 24ல் 2 லட்சம், ஸோ 4 லட்சம். 80EE எடுத்தார்னா 50,000, ஸோ 4,50,000. EEAல எடுக்கிறாருன்னு வாட்சிப்போம், ஸோ இன்னொரு 1.5 லட்சம், ஸோ 4 + 1.5 5.5. அப்புறம் அவங்க நான் சீனியர் சிட்டிசனாக இருந்து அவங்க பேரண்ட்ஸ்க்கும் எடுத்திருந்தாங்கன்னா இன்னொரு 75,000. 5.5 லட்சம் ப்ளஸ் 75,000, 6,25,000 வரைக்கும் மேக்ஸிமமாக அவங்க டேக்ஸ்லேருந்து எடுக்கலாம். இது இல்லாமல் எஜுகேஷன் லோன் எடுத்திருந்தாங்கன்னா அது அன்லிமிட்டெடு. ஸோ தேர் இஸ் நோ இது அபவுட் இட். ஸோ இவ்வளோ தான் மேக்ஸிமம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.